ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்குள்ள மல்லிகைப்பூ வாங்கி உங்கள் மனைவிக்கு கொடுக்கணும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவங்க மூஞ்சி பார்க்கவே விரும்பலைங்க, நான் அவங்களோட வாழவே விரும்பலைங்க, இப்படி சொல்கிற கண்டிஷனில் இருந்தாலும் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை மல்லிகைப்பூ வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு லக்ஷ்மி அவங்கள உள்ளே இழுக்கிறீங்க. ரெண்டாவது உங்கள் மனைவி சாந்தப்படுவாங்க. பிரிஞ்சு போகணும்னு என்ன இருக்கிறவங்களுக்கும் அந்த எண்ணம் அவங்க மனசை விட்டு போயிடும். இப்போ ஒற்றுமை வந்துடும். இந்த இடத்துக்கு நம்ம ஒன்றுமே செய்யலை, 30 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கணும், இவ்வளோ தான் நடந்துச்சு. இந்த மல்லிகைப்பூ நறுமணம். சுக்கிரன் யாருன்னா கலத்திரக்காரங்க. என்னைக்கு நீங்கள் கலத்திரக்காரகனை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்களோ டிவோர்ஸுக்கு வேலையே இல்லை. ரெண்டாவது உங்கள் கணவருக்கு என்ன பிடிக்கும் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதுதான் முக்கியம். அதை மட்டும்தான் செய்யணும். நான் வேற அவர் வேற, இது அவருக்கு இது எனக்கு, இந்த பாகுபாடு வீட்டுக்குள்ளே இருக்கவே கூடாது. உங்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கணும் அப்படின்னா கல்யாணம் ஆன பெண்களுக்கு மெட்டி தானமாக வாங்கி கொடுக்கலாம். வசதி இருந்தால் மாங்கல்யமே தானமாக வாங்கி கொடுக்கலாம். இல்லையா சுமங்கலி பூஜை நடத்தலாம். இதை வியாழக்கிழமை செய்யலாம். கல்யாணம் ஆன பெண்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா மல்லிகைப்பூ வாங்கி அவங்களுக்கு கொடுத்து அனுப்பணும். இதுதான் நம்ம தமிழ் மரபு. ஆக்சுவலி புடவை வைக்கணும், மல்லிகைப்பூ வைக்கணும், மாங்கல்ய கயிறு வைக்கணும். இந்த மூணையும் சேர்த்து கொடுக்குறது நம்ம தமிழ் மரபு. இப்போ அந்தளவுக்கு டைம் இல்லை. அட்லீஸ்ட் உங்கள் வீட்டுக்கு ஒரு யார் கல்யாணம் ஆனவங்க அத்தை சித்தி யார் வந்தாலும் சரி, வீட்டை விட்டு வெளியே போகிறாங்களா குங்குமம் வச்சு அனுப்புங்க. அவங்க குங்குமத்தை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, உங்கள் குங்குமத்தை காப்பாற்ற வேண்டியது இந்த பிரபஞ்சத்தோட பொறுப்பு. அவங்களுக்கு நீங்கள் மல்லிகைப்பூ கொடுத்துட்டீங்க, அவங்கள சுமங்கலி ஆக்கிட்டீங்க, உங்களை சுமங்கலி ஆக்க வேண்டிய பொறுப்பு இந்த பிரபஞ்சத்தோடது. இந்த பிரபஞ்சத்தில் விதியே அப்படி தான். நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ உங்களுக்கு ரிட்டர்ன் பேக் வந்துடும். அவ்வளோதான். இதுவே ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் தடுக்கக்கூடாது. உங்களுக்கு மனசு எரிஞ்சு அந்த மாப்பிள்ளை பையன் கெட்டவனாகவே இருக்கட்டும், நீங்கள் தடுக்கக்கூடாது. அவனை கல்யாணம் பண்ணாத, அவன் ஏற்கனவே சரியில்லை, உங்கள் வாயால் ஒரு கல்யாணத்தை நிறுத்தின தோஷம் உங்களுக்கு வரக்கூடாது. அப்படி வந்துட்டாலும் மாங்கல்ய தோஷம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். கல்யாணத்துக்கு போகிறவங்கள தடுக்கக்கூடாது. அவன் கல்யாணத்துக்கு எதுக்கு போகிற, அவங்களுக்கு நமக்கு ஏற்கனவே போகாத, இல்லைனா நான் வரல நீ வேணால் போயிட்டு வா, இதுவும் பண்ணக்கூடாது. கல்யாணத்துக்கு போகணும், உங்களுக்கு போக விருப்பம் இல்லையா, போகிறவங்கள தடுக்கக்கூடாது. தடுத்தாலும் தோஷம். மாங்கல்யம் மாற்றணும். 3 மாதத்துக்கு ஒருக்கா இந்த மாங்கல்ய கயிறு மாற்றணும். இது மரபு. இதை மாற்றும் போது என்ன பண்ணுறாங்கன்னா கடையிலேருந்து புது கயிறு வாங்கிட்டு வந்து கழுத்தில் போட்டுருவாங்க. இந்த பழைய கயிறு கழுத்தில் இருக்கு இல்லையா, இப்படி தூக்கி இப்படி கட் பண்ணுவாங்க. கழுத்தில் தாலி கயிறை கட் பண்ணவே கூடாது. இது மிகப்பெரிய அபசகுணம். அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஆக்சுவலி மாங்கல்யம் மாற்றும் போது ஆண்கள் வேலைக்கு போயிருப்பாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க, யார் பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க கழுத்தில் இருக்கிறத அவங்களே கட் பண்ணுவாங்க. அபசகுணம் பண்ணவே கூடாது. என்ன பண்ணணும்னா புதுசை கழுத்தில் போடணும், பழசை கழட்டணும், வெளியே வச்சு தான் அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்து புதுசில் கோக்கணும். இதுதான் ப்ராசஸ். ரெண்டாவது, டைம் பார்க்க மாட்டாங்க. குளிச்சுட்டு வருவாங்க, குளிச்சுட்டு வந்த உடனே எடுத்து பாட்டிடுவாங்க. ராகு காலமாக இருக்கும். தப்பு. அப்போ முதல்ல நீங்கள் நல்ல நேரமாக பார்க்கணும். இதுக்கு ப்ரீ பிளானிங் முக்கியம். முந்தின நாளே வாங்கிட்டு வந்து வைக்கணும். அதை பகல் பொழுதில் வாங்கிட்டு வரணும், இரவு பொழுதில் வாங்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் குங்குமம் தடவி வைக்கணும், பூஜை அறையில் வைக்கணும். பச்சை கற்பூரம் அது பக்கத்தில் இருக்கிறது நல்லது. பக்கத்தில் ஒரு சொம்பு நிறைய தண்ணி வைக்கிறது நல்லது. மா இலை அதுக்கு பக்கத்தில் வைக்கிறது நல்லது. தேங்காய் அதுக்கு பக்கத்தில் உடைச்சி வைக்கிறது நல்லது. இது எல்லாமே நல்ல சகுனம். இது எல்லாம் தான் அந்த மாங்கல்ய கயிறுக்கு சக்தி கொடுக்கும். அது வெறும் கயிறு தான். மாங்கல்ய தோஷம், மாங்கல்ய பாக்கியம், இது எல்லாமே அதில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கழுத்தில் வச்சு அறுக்கக்கூடாது முதல். ரெண்டாவது, நல்ல நேரம் பார்க்கணும் முதல். பகல் பொழுதில் வாங்கணும் மூணாவது. ரெண்டாவது, அதை பேரம் பேசி வாங்கக்கூடாது. இப்போ அந்த கயிறு வாங்குறீங்கன்னா 3 ரூபா 2 ரூபாய்க்கு கொடுங்க, பேரம் பேசக்கூடாது. கடவுள் சம்பந்தமாக என்ன பொருள் வாங்கினீங்கனாலும் பேரமே பேசக்கூடாது. மாலை எவ்வளோங்க, 150 ரூபா 150 ரூபா 120 ரூபா போட்டுக்கோங்க. கடவுள் விஷயத்தில் காசு பார்க்கவே கூடாது. ரெண்டாவது, இறப்பு காரியங்களுக்கு ஒரு மாலை வாங்கிட்டு தான் கன்ஃபார்ம் போகணும். மாலை இல்லாமல் இறப்பு காரியங்களுக்கும் போய் பார்க்கக்கூடாது, கடவுளையும் போய் பார்க்கக்கூடாது. ஒரு குழந்தை வீட்டில் இருக்குதுன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகிறோம். ரெண்டாவது, அவர் அரசன், கடவுளுங்கிறவன் அரசன். அந்த அரசனை பார்க்க போகிறப்ப வெறுங்கையோடு போகக்கூடாது. வெறுங்கையோடு போனீங்கன்னா உன்ட்ட ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். இதுவே நான் ஒரு வைரமே எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் ராஜா. அவங்க என்ன நினைப்பாங்க, வந்திருக்கிற ஆள் பெரிய ஆள், என் மாலை நான் இப்போ ஒரு தட்டில் ஒரு பெரிய மாலை வச்சுருக்கேன்னா ஐயர் பார்த்தாருன்னா இங்கே வாங்கன்னு கூப்பிடுவார். இதுதான் ராஜ மரியாதை. நீங்கள் 10ஓட 11 நிற்கிறதுக்கு பாட்டிலும் கடவுளுக்கு நீங்கள் செய்கிறத கணக்கே பார்க்காதீங்க. 350 ரூபாய்க்கு மாலை வாங்கி போடுங்க, நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அந்த காசு உங்களுக்கு திரும்ப வந்துடும். மாங்கல்ய கயிறு நல்ல நேரம் பார்த்து அணியுங்க. முடிஞ்ச வரைக்கும் மாற்றக்கூடிய கயிறும் உங்கள் கணவர் கட்டுறதா நல்லது. அன்னைக்கு திருமணத்தன்னைக்கு கணவர் தானே கட்டினார்,
நீங்கள் மறுபடியும் மாற்றி கட்டிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் கட்டினதுக்கு என்ன பலனோ அதுதான் உங்களுக்கு நடக்கும்.